அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 5 நிமிட மதரசா. குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அழைப்பு பணி. அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பனு இஸ்ராயல்களின் நேர்வழிக்காகவும் ஏகத்துவ அழைப்பு பணிக்காகவும் அனுப்பிய காலகட்டம் எப்படிப்பட்டதென்றால், பனு இஸ்ராயல் சமுதாயம் விவரிக்க முடியாத அளவுக்கு வரம்பு மீறி கெட்டு போயிருந்தது. இணை வைத்தலை தாங்கள் வாழ்க்கையின் அங்கமாக கொண்டிருந்தனர். துர்க்குணம், போட்டி, பொறாமை, ஆத்ம நோய் பரவலாயிருந்தன. தௌராத்தின் வேத வசனங்களையும் கட்டளைகளையும் தங்களின் விருப்பப்படி சாதகமாக மாற்றிக்கொண்டனர். தங்களின் மூட கொள்கையின் காரணமாக ஜக்கரியா மற்றும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஆகியோரை ஷஹீதாக்கம் செய்தார்கள். இவ்வாறு பால்பட்டு போன சூழலில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது சமுதாயத்தினரை அல்லாஹ்வை வணங்கவும் அவனே இறைவனாக ஏற்கும்படியும் நேரான பாதைக்கு வரும்படியும் அழைப்பு விடுத்து தமக்கு அருளப்பட்ட புனித இன்ஜீல் வேதம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத் வேதத்தை உண்மைப்படுத்துவதாகவும் கூறினார்கள். மேலும் தமக்கு பிறகு ஒரு நபி வருவார், அவர் பெயர் வேதங்களில் அஹமத் என்று கூறப்பட்டிருப்பதாகவும், நீங்கள் அவரை உண்மையான இறுதியான நபியாக ஏற்றிடவும் மேலும் அவர்களுக்கு அருளவிருக்கும் குர்ஆனை நம்ப வேண்டும் எனவும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மக்களுக்கு போதனை செய்தார்கள். 2வது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். நஜ்ஜாசியின் மரணத்தை அறிவித்தல். ஹபசா நாட்டின் அரசர் நஜ்ஜாசி இறந்து அன்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் இது பற்றி அறிவித்தார்கள். மேலும் தமது சகோதரரின் பாவ மன்னிப்பிற்காக துஆ செய்யுங்கள் எனவும் கூறினார்கள். மதினாவிலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் ஹபசா தேசம் உள்ளது. இவ்வளவு தூரத்தில் நிகழ்ந்ததை மதினாவிலிருந்து கொண்டு சொல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதத்தில் தெளிவான ஒரு சான்றாகும். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. கணவரின் சொத்தில் மனைவியின் பங்கு. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உங்களுக்கு பிள்ளை இல்லாதிருப்பின் நீங்கள் விட்டு சென்றதிலிருந்து அவர்களுக்கு கால் பாகம்தான். உங்களுக்கு பிள்ளை இருந்தால் அப்போது அவர்களுக்கு நீங்கள் விட்டு சென்றதில் 8இல் 1 பாகம்தான். இதுவும் நீங்கள் செய்திருக்கும் மரண சாசனத்தையும் கடனையும் நிறைவேற்றிய பின்னரே என சூரா நிசாவில் அல்லாஹ் கூறுகிறான். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. நன்மையில் நிலைத்திருக்க ஓதும் துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆவானது, அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூபி ஷர்ரிஃபுல் குலூபனா அலா தாஅத்திக. இதயங்களை திருப்பும் அல்லாஹ்வே, எங்கள் இதயங்களை உனக்கு வழிபடுபவையாக திருப்பி விடுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் துஆ செய்தார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. இறந்தவரின் குடும்பத்துக்கு உணவளித்தல். அப்துல்லாஹ் பின் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள், ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதான செய்தி வந்தபோது அன்னாரின் குடும்பத்தினருக்கு உணவு அனுப்புங்கள், ஏனென்றால் உணவை பற்றி நினைக்கப்பட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குறிப்பு, இறப்பு நேர்ந்த வீட்டுக்கு உணவு முதலியவற்றை அனுப்புவது நன்மையான செயலாகும். இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும் ஜி. பாருங்க, இந்த காலத்தில் மவுத் வீட்டில் போயிட்டு என்ன செய்யறதுன்னு கேட்டால் சாப்பாடை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். மவுத் வீட்டில் அவங்களே துக்கத்தில் இருப்பாங்க, இது இருக்குதா அது இருக்குதா, அப்படியெல்லாம் இல்லை. கையில் காசு இருந்தால் போய் அங்கே இருக்க மக்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்துடணும். அவங்க வீட்டுக்காரங்களுக்கு உணவுடைய விஷயமாக நம்ம சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறது இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு தெரிய வருது. யார் அப்படி அங்கே போய் உணவை இவங்க செஞ்சு கொடுக்குறாங்களோ இல்லை வெளியே வாங்கி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். அதான் பெருமாள் சலாசம் சொல்கிறாங்க. 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. கருமித்தனம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், கருமித்தனம் உடையவர்கள் பிற மனிதர்களையும் கருமித்தனம் செய்யும்படி ஏவி அல்லாஹ் தன் அருளினால் அவர்களுக்கு கொடுத்ததை மறைத்துக் கொள்கிறார்கள். இன்னும் அத்தகைய நிராகரிப்போருக்கு இழிவான தண்டனையை நாம் சித்தப்படுத்தி வைத்துள்ளோம் என சூரா நிசாவில் அல்லாஹ் கூறுகிறான். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலக பொருட்கள் இங்கேயே இருக்கும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இவையெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையில் உள்ள நிலையில்லா அற்ப சுகங்களே என்று வேறில்லை. மேலும் மறுமையின் நித்திய வாழ்வு இறைவனிடம் அவனை அஞ்சுபவர்களுக்கு தாம் என சூரா ஸுஹ்ருஃபில் அல்லாஹ் கூறுகிறான். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வை தரிசிப்பர்.
பௌர்ணமி நிலவை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் தம் இறைவனை இந்த நிலவை பார்ப்பது போன்று பார்ப்பீர்கள். அவ்வாறு பார்க்கும்போது எவ்வித குழப்பத்தையும் நீங்கள் உணர மாட்டீர்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சஹீஹ் புகாரி ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தர புரிவானாக. 9வது தலைப்பு நபிவழி மருத்துவம். கிஸ்மிஸின் பலன்கள். அபு ஹிந்தாரி ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்ததாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருச்சமூகத்தில் மூடிய பானை நிறைய கிஸ்மிஸ் பழங்கள் அன்பளிப்பாக சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் மூடியை திறந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் பெயர் கூறி சாப்பிடுங்கள் என்று கூறிவிட்டு, கிஸ்மிஸ் சிறந்த ஓர் உணவாகும், இது நரம்புக்கு வலுவளிக்கிறது, உடலில் மினுமினுப்பை ஏற்படுத்துகிறது என அருளினார்கள். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. அல்லாஹ் தஆலா கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் அடியானே, நிச்சயமாக நீ என்னை வணங்கிக் கொண்டே என்னிடம் மன்னிப்பிற்கான நம்பிக்கை கொண்டிருந்தால் நான் உன்னை மன்னித்து கொண்டே இருப்பேன். என் அடியானே, எனக்கு இணை வைக்காத நிலையில் உலகளவு பாவத்துடன் என்னை சந்தித்தாலும் நானும் உலகளவு மன்னிப்புடன் உன்னை சந்திப்பேன், அதாவது உலகளவு பாவத்தையும் நான் மன்னித்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அல்லாஹ் எந்த நிலவை கேட்டமோ அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், எந்த நலவு துவாக்களையும் இதையெல்லாம் கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு ஆரம்பிச்சிடும். இன்ஷா அல்லாஹ்.